நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்கப்பா, நீங்களும் அம்மாவும் ஒன்னா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லையாம்மா, நிறைய ஃபங்க்ஷன் நிறைய ப்ரோக்ராம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா தவளையும் கூட்டினே இருந்தா நான் என்ன பண்ணணும் சொல்ல பார்க்கலாம். கம்பெனிலே மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் போயின்னு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்லாம் நம்ம எப்படியாவது நம்ம கம்பெனியோட growth அதில் காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருக்காரு நம்ம விஜய். உடனே நம்ம மல்லி திடீர்னு வந்து நாங்க வரங்க, நீ கவலைப்படாத போவேன்பா, நீ ஸ்கூலுக்கு போ, நானும் அப்பா வந்துருவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம விஜய் வந்து சரி மல்லி அம்மாவே சொல்லிட்டா நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பார்த்துருந்தா ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் இன்னும் அந்த மல்லி எள்ளுன்னா அவன் என்னையா நிக்கிறான், அவன் என்ன சொன்னாலும் அப்படியே தலையாட்டு பூம்பு மாதிரி ஆடுறான். இன்னாருக்காட்டி வெண்பா கேட்டதையும் ஓன் சொல்லல, ஆனா மல்லி சொன்ன ஒத்த வார்த்தைக்கு ஓன் சொல்லிட்டு போறானே. ராஜாம்மா இப்படியே போயிடுச்சு, உங்களுக்கு மவுசே இருக்காதுமா, அப்புறம் நீங்க அந்த வீட்டுல அல்ல கைதான் என்ன மாதிரி நீங்களும் ஒரு நல்ல கை ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் தான் நம்ம மல்லிகளை பிடிச்சின்னு நக்கின்னு காசு கொடுமா காசு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்தி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. யார பார்த்து என்னாடி வார்த்தை சொன்ன, எதுவுமே நடந்துடாது, எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் எல்லாமே இருக்கு. அவதான் ஜெயிச்சுனே இருப்பான்னு சொல்லிட்டு நிரந்தரம் இல்லை, அவளுக்கே நான் திருப்பி அடிப்பேன், திருப்பி அடிக்கிற காலம் வந்துச்சுன்னா அவளை அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி வாயிலே வாய்ஸ் அவுடா வீட்டுல இருக்காங்க. அதெல்லாம் இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது, வேலை என்னவோ அதை மட்டும் நீ பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். தேவையில்லாம இந்த மாதிரி வாய்ஸ் ஓடால் விட்டு லாஸ்ட்ல அசிங்கப்பட்டு அவங்களோட பட்டு நிக்க போறது நம்ம ராஜேஸ்வரி தான். நம்ம அரவிந்த் வந்து எதானா பேசுனீங்க, எதானா மல்லிக்கு எதிராக நீங்க குரல் விட்டீங்க, அடுத்த செகண்ட் இந்த வீடியோ விஜய்க்கு போயிடும். அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால இனிமே நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. பெரிய மனசுங்கப்பா, நீங்களே புரிஞ்சுப்பீங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நான் எதனா பேசி நான் எதனா சொல்ல எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. ஓஹோ, அந்த அளவுக்கு தெளிவாயிட்டியாப்பா. சரிப்பா சரிப்பா சரிப்பா, என் ஆட்டத்தை நீ உன் ஆட்டத்தை ஆட்ட, அடுத்து நான் என் ஆட்டத்தை ஆட வேணாம், எப்படி ஆட போறேன், எப்படி இதுல ஸ்கெட்ச் போட போறேன்னு கூடி விரைவில் நீ கண்டு கூட பார்ப்பேன். அப்ப தெரியும் இந்த அரவிந்த் உனக்கு வைக்க போறான்டா ஆப்பு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் என்னன்னு ஒரு பக்கம் கை ரொம்பவே வலிக்குதுன்னே சொல்லிருக்காரு. நம்ம மல்லி சாப்பாடு விட்டுறது வந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க விஜய், உங்களுக்கு கண்ணுக்கு கண்ணா உயிருக்கு உயிரா எல்லாமாவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என் அம்மாவுக்கு அடுத்தபடி இந்த மாதிரி என்னை கவனிச்சுக்கிறது நீ தான், எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நீ எதுக்காகவும் கவலைப்படாத மல்லி, எங்க அக்கா அப்படி இப்படி பேசின்னு தான் இருப்பாங்க. எந்த சூழ்நிலையில எந்த காரணத்தை கொண்டும் உன்னை இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பவும் மாட்டேன், என்னை விட்டு பிரிஞ்சு போக விடவும் மாட்டேன். அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ, மனசுல ஆழமா வச்சுக்கோ. தகாத ஏதான ஒரு பிரச்சனை வந்து எதனா ஒன்று இதானாலும் நானே வாய் தவறி சொன்னாலும் நீ என்னை விட்டு போயிடாத, நீ என் கூடிய தான் இருக்கணும். உருட்டுப்பா உருட்டுப்பா உருட்டுவா, ஓ நல்ல மனசுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும், நல்லா உருட்டு. இந்த மாதிரி எத்தனை உருட்டு நீங்க கேட்டு இருப்பீங்க அப்படியே சொல்லி சொல்லி ஒரு பக்கம் காதுல கேட்டு கேட்டு ஜெவ்வலாம் கிழிஞ்சு போயிட்டு இருக்கோம். அதே இன்னும் 2 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா அதே நமக்கு சிது போறோம். அந்த மாதிரிதான் இப்போதைக்கு நம்ம விஜயோட கருத்து இருக்கு. ஏன்னா அவரு இப்போ ஒரு உருட்டு உருட்டுறாரு, நம்ம ராஜேஸ்வரி எதனா சொன்னா உடனே அவங்க உருட்டுறதுக்கு ஆப்போசிட்ல உருட்டி நம்ம மல்லிக்கு ஆப்பு வச்சிடுறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. பிரச்சனைகள் போயினே தான் இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே இல்லை. என்னடா எண்டு கடையே இல்லாம போதேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடுப்பாவும் இருக்கு. என்ன பண்றதுங்க, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வாழ்க்கைன்னா இப்படிதான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மையோட நம்ம போன மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. சரி ஆனது ஆச்சு, அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட தெரிஞ்சுக்க தான் போறோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து விஜய் கிட்ட போயிட்டு அப்பா அந்த ராஜம்மாக்குறாங்களா, எப்ப பார்த்தாலும் மல்லியம்மாவை என்ன பண்ணலாம், மல்லியம்மா எப்படி வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்காங்க. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, மல்லியம்மாவை மட்டும் இந்த வீட்டை விட்டு அனுப்புனீங்க, அடுத்த செகண்டே நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், மல்லியம்மா தேர்ந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் போய் அந்த மாதிரி பண்ணுவேனாமா, நீ போய் அவங்க சொல்றதால நம்பின்னு இருக்கேன். ராஜா அம்மா அவங்க பாட்டுக்கு அவங்க பேசின்னு இருப்பாங்க, பெரியவங்க பேசுறதால நம்ம காது கொடுத்து காதுல வாங்கக்கூடாது, நாம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வேலையை மட்டும் நம்ம கரெக்டா பண்ண போனா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினு இருக்காரு. இதை கேட்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு பக்கம் என்னடா இதை இந்த மாதிரி பேசிட்டாங்களே, இந்த மாதிரி நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலையாவும் இருக்கு. சரி நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேங்க, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போனா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். ஐயோ இல்ல இல்ல என்னால சகிச்சுக்க முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன்
அதை விட்டு சும்மா என்கிட்ட வந்து அந்த கருத்தெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத, அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ரஞ்சிதமும் ராஜேஸ்வரி இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசின்னு இருக்கிற வரையும் வாழ்க்கையில இவங்களுக்கு வெற்றின்றது இருக்காது. எப்பவுமே தோல்வி மட்டும்தான் இவங்களுக்கு நிரந்தரமா இருக்கும். அதுவே ஒரு பக்கம் இவங்களுக்கு முடிவாகவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.